வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களும் சரி, ஊடகங்களும் சரி, பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்து காங்கிரஸ் கட்சியுடைய ட்ரெஷரர் அஜய் மக்கன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, 2-3 நாளாவே நாங்க குடுக்குற செக்கெல்லாம் எதுவுமே ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு காலையில காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட 4 அக்கவுண்ட், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சரி, யூத் காங்கிரஸும் சரி, சம்பந்தப்பட்ட 4 அக்கவுண்ட்ஸ வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்களால இந்த அக்கவுண்ட் ஆபரேட் பண்ண முடியல. இந்த அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எங்களால யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி குண்ட வந்து தூக்கி போடுறாரு. அப்ப என்ன காரணங்களுக்காக இதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, 2018-19 எப்போ 5 வருஷம் முன்னாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துல 2018-19 ஆண்டுக்கான அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லையா, இதை வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு 45 நாள் தள்ளி ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. 45 டேஸ் டிலே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரணத்துக்காக இவ்வளவு நாள் 5 வருஷம் நல்லா தூங்கிட்டு இருந்த இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ திடீர்னு முழிச்சுக்கிட்டு, திடீர்னு அவங்களுக்கு ஞானோதயம் வந்து, அடடா 5 வருஷம் முன்னால 45 நாள் லேட்டா இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க, ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம 210 கோடி ஃபைனும் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் ட்ரெஷரர் வந்து சொல்றாரு, மொத்தம் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்டே பாத்தீங்கன்னா 160 கோடி தான். ஆனா அதுல வந்து 210 கோடிக்கு வந்து இவங்க ஃபைன் போட்டிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. இரண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப ஏன் நடக்குது அப்படிங்கிற டைமிங்க கொஸ்டின் பண்றாரு. அதாவது 5 வருஷமா இந்த விஷயம் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அப்ப இவ்வளவு நாள் மௌனமா இருந்துட்டு திடீர்னு எதுக்கு இதை வந்து தோண்டி எடுக்கிறாங்க? எல்லா கட்சிகளும் சரி, கம்பெனிகளும் சரி, எப்பவுமே வந்து ஒரு டிலேயோட ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணிட்டு அதுக்கான ஃபைன் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப இதை ஸ்பெசிபிக்கா எடுத்து ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? அதுவும் இந்த டைமிங் பாருங்க, கிட்டத்தட்ட தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கும் பொழுது இந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. ஏன் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தையும் அவரே சொல்றாரு. ஏன்னா இதுல இருக்கிற பணத்தை நாங்க யூஸ் பண்ணக்கூடாது, இதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தேர்தல் செலவுக்கு எங்க நாங்க யூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. அதுக்காக எங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்குறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா வந்த பணம் கிடையாது. யூத் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து மெம்பரா சேரக்கூடியவர்கள் கட்டக்கூடிய சந்தாவை வந்து அங்க சேமிச்சு வச்சிருக்காங்க ஒரு அக்கௌண்ட்ல. இன்னொரு அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா காங்கிரஸ் வந்து ஒரு கிரவுட் ஃபண்டிங் கேம்பெயின் ஒண்ணு ஏற்படுத்தினாங்க. அப்போ நிறைய பேர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் காங்கிரஸ்க்கு வந்து தேர்தலுக்கு நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 100 ரூபாய், 200 ரூபாயில இருந்து 1000, 2000 அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து டொனேட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்க, எல்லா அக்கௌண்ட்ஸுமே இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் கேம்பெயினா தான் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கு. அப்ப இந்த அக்கௌண்ட் தான் இந்த கிரவுட் ஃபண்டிங் மூலமா வரக்கூடிய அந்த பணம் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸையும் இவங்க வந்து முடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த செய்தி ரொம்ப பெரிய பரபரப்பா ஆனோன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் யூத் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் டெல்லியில பிஜேபிக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துல வந்து இறங்குறாங்க. இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ப வந்து எடுக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸோட ஃபண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆளும் பாஜக அரசு வந்து ஃப்ரீஸ் பண்ணுது. அதுவும் குறிப்பா எலெக்ஷனுக்கு முன்னால இதை ஃப்ரீஸ் பண்ணதுன்னா எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய வன்மம், காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறத வன்மத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதா நினைச்சு ஃப்ரீஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க ஜனநாயகத்தை தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜனநாயகத்தை இன்னைக்கு ஃப்ரோசன் மோடுக்கு கொண்டு போயிட்டீங்க. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்றது எதுவுமே மதிக்கிறது இல்ல. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இவிஎம் வரைக்கும் எல்லாத்துலயும் கோல்மால் பண்றீங்க. இப்படி எல்லாம் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் உண்மையான வெற்றியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டிருக்கிறாரு. நேத்து தான் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, வர மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி, யார் யாரு எவ்வளவு எவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு எவ்வளவு எந்தெந்த கட்சிக்கு போயிருக்குங்கிற எல்லா டீடைல்ஸையும் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெடுவும் கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, கிட்டத்தட்ட பிஜேபியோடைய அக்கௌண்ட்ல 6600 கோடி கிட்ட இவங்க வச்சிருக்காங்க. அப்போ இந்த பணத்தை யாரு ஃப்ரீஸ் பண்றது? நியாயமா எந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும்னா பாஜகவோட இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இல்லீகலா சேர்த்த பணம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே நேற்று தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப நியாயமா பார்த்தா அந்த அக்கௌண்ட் தானே ஃப்ரீஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்கு காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு காங்கிரஸை பார்த்து பயப்படுறீங்க. காங்கிரஸ் மெதுவா இன்னைக்கு ரீஜெனரேட் ஆயிட்டு வருது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கார்பரேட்டுகள், உதாரணத்துக்கு ஒரு அம்பானியா இருக்கட்டும், இல்ல ஒரு அதானியாக இருக்கட்டும், பாஜகவுக்கும் டொனேட் பண்ணிருப்பாங்க, மற்ற கட்சிகளுக்கும் டொனேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ நம்ம யோசிச்சு பார்ப்போமே. பாஜகவில் இருக்கக்கூடிய நேத்து முதல் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சங்கிகள் சொல்லக்கூடிய ஒரே கூத்து என்னன்னா, எங்களுக்கு வந்து கட்சிக்கு 56% தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா வந்திருக்கு, மத்த சோர்ஸ்ல தான் மீதி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா டிஎம்கே இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் பாருங்க, காங்கிரஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா தான் வந்திருக்கு. அப்ப யாரு அதிகமா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பெனிஃபிட் ஆறாங்க அப்படிங்கறத பர்சன்டேஜ வச்சு வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஹோல் நம்பர்ஸை என்னைக்குமே அவங்க பேச மாட்டாங்க. இத பர்சன்டேஜா வச்சா இது ஒரு டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் பிக்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில வந்து இவங்க இறங்குறாங்க. அப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு கார்பரேட் முதலாளி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து யாருக்கு எவ்வளவு டொனேட் பண்றாரு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஆளும் பாஜக அரசுக்கு கீழே தான் எஸ்பியும் இருக்கு, எலெக்ஷன் கமிஷனும் இருக்கு. அதனால ஆளும் பாஜக அரசுக்கு ஒரு கார்பரேட் வந்து எவ்வளவு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாரு, அதுல எவ்வளவு யாருக்கு டொனேட் பண்றாரு அப்படிங்கிறது ஈஸியா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு சினாரியோ, ஒரு கார்பரேட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பெரும்பான்மையான எலக்ட்ரல் பாண்ட்ஸை எதிர்கட்சிகளுக்கு வந்து பாண்ட் மூலமா டொனேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு பாஜக கொடுக்க வேண்டிய தொகையை வந்து சின்ன சின்ன அமௌண்டா வந்து ஈஸியா வந்து பாஜக கொண்டு போய் சேர்க்கலாம். 20,000 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்க வந்து கேஷா டொனேட் பண்ணலாம். அப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஸ்ட்ரெங்த்தும் பாஜக இருக்கக்கூடிய மேன் பவரையும் வச்சு ஈஸியா ஒரு கார்பரேட்ல இருந்து பாஜகவுக்கு வரக்கூடிய ஃபண்டை வேற விதமா சோர்ஸ் பண்ணி பாஜகவுடைய அக்கௌண்ட்ல சேர்க்கறதுக்கான எல்லா வழிகளையும் அவங்க ஈஸியா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப நாளைக்கு இந்த விஷயங்கள் வெளியில வரும்பொழுது, யார் யாரு யாருக்கு எவ்வளவு கொடுத்தா அப்படின்னு வெளியில வரும்பொழுது, உதாரணத்துக்கு ஜஸ்ட் இன் கேஸ் ஹைபோதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன். ஒரு ஒரு முக்கியமான கார்பரேட் மோடிக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்றாரு, மோடி எப்ப பார்த்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பரேட் ஜாயிண்ட் வந்து பாஜகவுக்கு கொடுத்ததை விட காங்கிரஸ்க்கு அதிகமா கொடுத்திருந்தாருன்னா இது எந்த மாதிரியான ஒரு பிக்சரை ஏற்படுத்தும், இந்த சங்கிங்க எப்படி இந்த பிளேட்டை மாத்துவாங்க அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா, இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருங்க நாங்க தான் கார்பரேட்டுக்கு ஆதரவா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா பாருங்க, கார்பரேட் எங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்கறத விட காங்கிரஸ்க்கு தான் அதிகமா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப யார் மோர் கரப்ட் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அப்படின்னு இந்த என்டையர் ஆர்குமெண்ட்டை திசை திருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அப்ப அதுவும் ஒரு பாசிபிலிட்டி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். கர்நாடகா எலெக்ஷன் போதே நம்ம பார்த்தோம், எப்படி வந்து ஒரு ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிற பேர்ல வந்து எப்படி மோடியே வந்து இறங்கி வந்து ஒரு கம்யூனல் டென்ஷன்ஸை உருவாக்கி நீங்க ஓட்டு போடும்போது பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கிற அளவுக்கு மக்களை வந்து பிளவுபடுத்தும் முயற்சியில் இறங்கினார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ரீசெண்டா பஞ்சாப்ல சண்டிகர்ல ஒரு சிம்பிள் மேயர் எலெக்ஷன்ங்க, மேயர் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணியுடைய கேண்டிடேட் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ஆளைய வச்சு எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரைய மேனிபுலேட் பண்ணி எப்படி கேமரா இருக்கிறது கூட தெரியாம பச்சையா வந்து அங்க உட்கார்ந்து கோல்மால் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பண்ணி ஜெயிச்சும் ஆயிட்டாங்க. இப்ப கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மேயர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கே பாஜக இந்த அளவுக்கு ஆன்டி டெமோக்ராட்டிக் பிஹேவியர்ல வந்து இன்வால்வ் ஆறாங்கன்னா, இவங்க லோக்சபா எலெக்ஷன் போன்ற ஒரு பெரிய எலெக்ஷன்ல ஜெயிச்சு, அதுவும் மோடி வாய்க்கு வாய் சொல்றாரு, நாங்க 400 ஜெயிப்போம், பாஜக மட்டும் தனியா 370 ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த 370 இல்ல 400 அப்படிங்கிற அந்த இலக்கை எட்டுவதற்கு இந்த பாஜக என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. ஒரு மேயர் எலெக்ஷனுக்கே இவ்வளவு தூரம் இறங்கி தர லோக்கலா இவங்க வேலை செய்யறாங்கன்னா,
ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவங்க எவ்வளவு பணத்தை வாரி இறைப்பாங்க, எத்தனை பேரை விலைக்கு வாங்குவாங்க, எத்தனை பேரை கட்சியை விட்டு கட்சி தாவ வைப்பாங்க, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எதிர்கட்சிகளை முடக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு காங்கிரஸோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து புலம்பிட்டு இருக்காரு, விரைவில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட அக்கௌண்ட்ஸையும் இவங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்க. இன்னொரு வேடிக்கையும் யோசிச்சு பாருங்களேன். காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்பிஸும் எம்எல்ஏஸும் இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து அங்க கட்சி தாவி காசை வாங்கிட்டு கட்சி தாவனவங்க, இல்லைன்னா ஈடிக்கு பயந்து கட்சி தாவனவங்க தான் அங்க இருக்காங்க. அப்ப நீங்க என்னதான் நினைச்சாலும் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது உதட்டளவுல தான் சொல்ல முடியுமே தவிர அதுவும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் தான். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் தான் அங்க வச்சுட்டு இருக்கீங்க. காங்கிரஸை நோக்கி இது வந்து கரப்ட் பார்ட்டி, இவங்க வந்து லஞ்ச லாவண்யத்தை ஊழல்ல திளைக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அப்படின்னு காங்கிரஸை நோக்கி நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அங்க இருக்கக்கூடியவங்களை கூட்டி தான் உங்க கட்சியில வச்சு அவங்களுக்கு வந்து பதவியும் கொடுத்து அலங்காரம் பண்ணி பேடிக்க பாக்குறீங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு பெரும்பான்மைவாத அரசு, ஒரு மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் நாம ஜெயிக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறது இது போன்ற கீழ்த்தரமான விஷயத்துல இருந்து நமக்கு தெரியுது. நீங்களே பாருங்களேன், தேர்தலை ஒட்டி எவ்வளவு கீழ்த்தரமா இறங்குறாங்கன்னு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்காக அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை தேர்ந்தெடுத்து பாரத் ரத்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பிசிக்கலா அட்டாக் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு விவசாயி இறந்தே போயிட்டாருங்க, பிசிக்கலா அட்டாக் பண்றாங்க. இதே வீரத்தை வந்து சைனா பார்டர்ல காமிச்சிருந்தாங்கன்னா சைனாக்காரன் வந்து குடிசை போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அப்பாவி ஏழை விவசாயிகள் மீது இவங்களோட வீரத்தை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சிகளை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி எதிர்கட்சிகளே இல்லாம ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பார்ட்டி அப்படின்னு இருக்கணும்னு நினைச்சு வேலை செய்யறவங்க இன்னைக்கு எதிர்கட்சியில முடக்கிற மாதிரி நாளைக்கு உங்களையும் என்னையும் முடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. திடீர்னு நினைச்சாங்களா இவங்க வந்து நம்மள ரொம்ப எதிர்த்து பேசுறாங்க, சரி இவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணு, என்னைக்கோ ஏதோ ஒரு நாளைக்கு வந்து இவங்க வந்து இன்கம் டாக்ஸ் சரியா கட்டல, இல்ல இவங்களோட போன்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் வந்தது, தேசத்துடைய அமைதியை குலைக்கிற மாதிரி, தேசத்துடைய ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது, இவங்க ஒரு அர்பன் நாக்சல், இவங்க ஒரு ஆன்டி இண்டியன், இவங்க ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் முடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இதைத்தான் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே ரொம்ப அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து சனநாயகத்தை கால் கடியில போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க, சனநாயகத்தை மெல்ல மெல்ல சாகடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. இவர்களுடைய இந்த கீழ்த்தரமான அரசியல் நடவடிக்கை அது உண்மை என்பதை நிரூபிக்கிறது. நன்றி, வணக்கம்.